தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 30,000 ஆண்டுக்கு 6% வட்டியில் 4 ஆண்டுகள் முடிவில் கொடுக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா PNR/100. இல்லை எஸ்ஐனா என்னன்னா தனி வட்டி, பீனா அசல், என்னன்னா ஆண்டுகள், ஆர்னா வட்டி வீதம். இப்போ அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அசல். பி வந்து 30,000. அடுத்தது 6% வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சதவீதத்தில் கொடுத்தாலே அது வந்து 6 தான். 6 வந்து 6. அடுத்தது 4 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பி வந்து 30,000 இன்ட்டு ஆர் இன்ட்டு என் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 300 இன்ட்டு ஆறு நாங்கள் 24, நான் 3 12, மிச்சம் 1, 32 6 1 7, 2 0. இதுக்கான வட்டி என்னன்னா 7,200. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. தனி வட்டியில் ரூபாய் 30,000 ஆண்டுகளுக்கு 6% வட்டியில் 4 ஆண்டுகள் 6 மாத முடிவில் கொடுக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன மாடலில் வந்து இதில் ஆண்டுகள் வந்து 4 ஆண்டுகள் அது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆண்டுகளும் கொடுத்து மாதங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 ஆண்டுகள் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 4 ஆண்டுகள் 6 மாதம். அடுத்தது வட்டி வீதம் வந்து ஆர் வந்து 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மாதமாக கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்ம ஆண்டுகளாக தான் மாற்றணும். இப்போ இந்த 6 மாதத்தை வந்து எப்படி ஆண்டுகளாக மாற்றணும்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ 12ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். எதை டிவைட் பண்ணோம்னா 6 டிவைட் பண்ணோம். 12ஆல் 6 டிவைட் பண்ணிங்கன்னா 1 6 6 ஈராறு 12. இப்போ 6 மாதம் வந்து 1/2 வருடமாக மாறிடுச்சு. அதாவது அரை வருடம். ஏற்கனவே வந்து 4 ஆண்டுகள் இருக்குது. இதோட 1/2 சேர்த்துக்கோங்க. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும். அப்போ பெருக்கிக்கோங்க. 4 2 8, 8 1 9, 9/2. எண் வந்து என்னன்னா 9/2. என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கிறது வந்து 4 ஆண்டுகள் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மாதங்களில் கொடுத்துருந்தாலும் அதை வந்து ஆண்டுகளாக தான் மாற்றணும். மாதத்தை ஆண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா 12ஆல் டிவைட் பண்ணோம். 6 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 வருது. அதாவது அரை வருடம் அப்படின்றது வருது. ஏற்கனவே 4 வருடம் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்திங்கன்னா 4.5 வருடம் அப்படின்றது வரும். இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. பின்னமாக மாற்றிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீங்கள் பெருக்கிடக்கூடாது. 4 2 பெருக்கினீங்கன்னா 8, 8 1 9, 9/2. இப்போ எப்பயும் போல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. பி வந்து 30,000 இன்ட்டு ஆர் வந்து 6 இன்ட்டு எண் வந்து 9/2/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் 2 2, 32 6, பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 9, 900 இன்ட்டு 9, 9 9 81. வட்டி வந்து 8,100. ஆப்ஷன் வந்து டி. அசல் ரூபாய் 450, தனி வட்டி ரூபாய் 81, வட்டி வீதம் 4.5% எனில் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இல்லை வட்டி கொடுத்துட்டாங்களான்னு பாருங்கள். வட்டி வந்து 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசல் கொடுத்துருக்காங்க 450 இன்ட்டு எண்ணு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை 100. இப்போ கேன்சல் பண்ண முடியாதான் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் 2 5 10, 9 5 45. இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். 81 × 2 162 ஈக்குவல் டு
9 இன்ட்டு n இன்ட்டு 4.5. இதை 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 9 9 இதுலேயும் 9 9 பேலன்ஸ் வந்து 7 இருக்கும். 8 9 72. 18/4.5. இந்த 4.5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் பையில் வந்துடும். ஈக்குவல் டு n. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இது ஒரு டைம் இருக்கும், இது வந்து 4 டைம் இருக்கும். n ஈக்குவல் டு 4 ஆண்டுகள். ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர். எப்படி இதை 4 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தசமத்தில் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடியலன்னா 18/4.5 அப்படின்னு இருக்கு. இது தசமத்தில் இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா கீழேயும் 10ஆல் பெருக்கிக்கணும், மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கணும். இதே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 100ஆல் பெருக்கிக்கணும். இல்லை ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது, அதனால் கீழேயும் மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கிறோம். இப்போ பெருக்கிக்கோங்க. 18 × 10 180. 4.5 10ஆல் பெருக்கினீங்கன்னா 45 மாறிடும். இது ஏன் 10ஆல் பெருக்கிறோம்னா தசமஸ்தானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் 9 5 45, 3 5 15, மிச்சம் 3, 6 5 30. இப்போ 9ஆல் 1 9 9, 4 9 36. ஆன்சர் வந்து 4 ஆண்டுகள். ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி முறையில் 5 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 6500ஆகவும் 7 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 7100ஆகவும் மாறினால் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 5 வருஷம் முடிவில் வந்து ரூபாய் 6500ஆகவும் அதே 7 வருஷம் முடிவில் வந்து ரூபாய் 7100ஆகவும் மாறினால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அசல் என்னன்னு நமக்கு தெரியல, ஆண்டுகளும் சரியாக கொடுக்கல. இதில் 5 ஆண்டுகள்னு இருக்குது, 7 ஆண்டுகள்னு இருக்குது. அடுத்தது வட்டி என்னன்னு கொடுக்கல, ஆனால் வட்டி வீதம் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். 5 வருஷம் முடிவில் 6500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து தான் இந்த 6500. அசலும் வட்டியும் சேர்ந்து 6500 ரூபா அப்படின்றது சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 7 வருஷம் முடிவில் வந்து 7100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டினா பாருங்கள். 7100ல் 6500 போயிருச்சுன்னா 600 ரூபா. இந்த 2 வருஷத்தில் வட்டி மட்டுமே 600 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பாருங்கள். 300 ரூபா. 2 வருஷத்துக்கு 600 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா தான் வரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா சம்மில் 2 இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். 5 வருடங்களை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை 7 வருடங்களை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றது நமக்கு முக்கியம். இல்லை 2ல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். 5 வருடம். ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து 300 ரூபானா 5 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 5 × 300 1500. அப்போ வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு வட்டி வந்து 1500. இப்போ அசல் என்னன்னு நமக்கு தெரியல. இது வந்து மொத்த தொகை. அதாவது ஏ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை அசலும் வட்டியும் சேர்ந்து தான் 6500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி ப்ளஸ் எஸ்ஐ இது 2 சேர்ந்து தான் 6500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு, எஸ்ஐ வந்து தெரிஞ்சிருச்சு 1500ன்னு. இப்போ அப்ளை பண்ணுங்கள். 1500 ஈக்குவல் டு 6500. 1500 அங்கிட்டு போயிருச்சுன்னா மைனஸாக மாறிடும். 6500ல் 1500 போயிருச்சுன்னா 5000. இப்போ அசல் வந்து 5000. எண் வந்து ஆண்டுகள் வந்து 5 அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. அசல் வந்து 5000, எண் வந்து 5, ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 100. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் 3 5 15 0. திருப்பி 5ஆல் 6 5 30. இப்போ 6 வந்து எவ்வளோ? 6%. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. இப்போ 5 ஆண்டுகளை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இதே நீங்கள் 7 ஆண்டுகளை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்றது பார்க்கலாம். இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் தான் 5 ஆண்டுகளை வச்சுங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், 7 ஆண்டுகளை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 7 ஆண்டுகளை வச்சு எப்படி ஆன்சர் வர வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். அதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிச்சோம்? 300 ரூபா அப்படின்றது கண்டுபிடிச்சோம். இப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்றது பாருங்கள். 7 ஆண்டுகளை வச்சு தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ 7ஆல் பெருக்கிக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபானா 7 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படின்றது நமக்கு தெரியணும். 2100 ரூபா. அப்போ வட்டி வந்து 2100 ரூபா. அடுத்தது அசல் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியணும். இது மொத்த தொகை தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா இந்த மொத்த தொகையிலேருந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது அசலுக்கு ஃபார்முலா என்னென்னா A = P + SI. இதுதான் ஃபார்முலாவே. இந்த மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7100 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசல் தான் நமக்கு தேவை. ப்ளஸ் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2100 ரூபா அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். அசல் தான் நமக்கு தேவை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. 7100ல் இந்த 2100 அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். மைனஸ் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் வரும். இப்போ அசல் வந்து எவ்வளோனா 5000. எண் வந்து என்னென்னா 7. அடுத்தது வட்டி வீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். SI = PNR/100. SI எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2100ன்னு ஈக்குவல்டு அசல் வந்து 5000 இன்ட்டு எண் வந்து 7, 6 தான் கண்டுபிடிக்கணும் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 7ஆல் 1 7 3 21 0. திருப்பி 5ஆல் 1 5 5 6 5 30. 6ஓட வேல்யூ வந்து 6%. நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சாலுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். ரூபாய் 10,000 தொகையானது ஆண்டுக்கு 6.2/3% தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசல் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ஆண்டுக்கு 6.2/3%, அதாவது 6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான கடனாக பெறப்படுகிறது. எண் கொடுத்துருக்காங்க. எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் 6 மாதம் கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்குகிறோம். 2 மாதம் கழிச்சு அவங்க வட்டியோட காசு கேட்க போகிறாங்க. வட்டி வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா மொத்தமாக நம்ம அவங்கள்ட்ட எவ்வளோ கொடுக்கணும்னா 1500 ரூபா கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடம் அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கடனை முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னென்னா P + SI. அதாவது அசலையும் வட்டியையும் கூட்டணும். அசலையும் வட்டியையும் கூட்டினோம்னா மொத்த தொகை கிடச்சிரும். இதில் அசல் வந்து நமக்கு தெரியும் 10,000 ரூபா அப்படின்னு தெரியும். இல்லை வட்டி தான் என்னன்னு நமக்கு தெரியாது. SI ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சதோட இந்த அசலை வந்து கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டுகள் பாருங்கள், ஒரு வருடம் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வருடமாக தான் மாற்றணும். இப்போ மாதத்தை வந்து வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ மாதத்தை வந்து ஆண்டாக மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணுவோம். 6/12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 ஈராறு 12. அப்போ அரை வருஷம்னு வரும். ஏற்கனவே ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க 1/2. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும். இப்போ 1 2 2 2 1 3 3/2. இது எப்படி பெருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே இருந்து 1 2 2 கூட்டல் 1 3 3/2. எண்ணு வந்து 3/2. இப்போ அசல் நமக்கு தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதமும் தெரிஞ்சிருச்சு, ஆண்டுகளும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வட்டிக்கான ஃபார்முலா வந்து PNR/100. அசல் வந்து 10,000 இன்ட்டு ஆறு வந்து 6/2/3. இதுவும் கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் பின்னமாக தான் நம்ம மாற்றிக்கணும். 3 6 18 18 2 20 20/3. 6 என்னன்னா 20/3. இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. எண் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3/2 இன்ட்டு 6 வந்து என்ன 20/3 பை 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 20. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 100யும் 10யும் பெருக்கினீங்கன்னா 1000. வட்டி வந்து 1000 ரூபாய். நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னா
மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அசலையும் வட்டியும் கூட்டணும். அசல் எவ்வளோ? 10,000 ரூபாய். வட்டி எவ்வளோ? 1000 ரூபாய். 10,000 1000 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 11,000 ரூபாய். கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும்னா 11,000 ரூபாய். ஆப்ஷன் வந்து பி.